அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சென்னையிலேருந்து அல்லாபக்ஷ் பேசுகிறேங்க. சென்னை கோயம்பேடுலேருந்து. நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். போன வருஷமே போகணுன்னு சொல்லிட்டு. இந்த போன வருஷம் கொஞ்சம் இந்த விசா ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. ஹஜ்ஜு கமிட்டிலையும் வந்து பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. சென்னையில் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு போட முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ வந்து போன வருஷம் என் ஃப்ரெண்டு மட்டும் போயிட்டு வந்துட்டார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து ஆதம் இன்டர்நேஷ்னல் சொல்லி அவங்க நல்லா பார்த்தாங்க. அதில் தான் போனார் அவர் நல்லா இது பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த பிரச்சனை ஆயிடுச்சிங்க போன வருஷம். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் யாரை நம்பி தருதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்தேன். அப்போ இவங்க நம்பிக்கையான ஆள், இவங்களாண்ட கூடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் ஆதம் இன்டர்நேஷ்னல் வந்து அவங்களாண்ட வந்து நான் பணத்தை கட்டி ஹஜ்ஜிக்கு ஏற்பாடு பண்ணேன். எனக்கு வந்து ஹஜ்ஜிக்கு வந்து அவங்கள அழிச்சுன்னு போனாங்க. முதல்ல வந்து மதினாவுக்கு அழிச்சுன்னு போனாங்க. மதினாவில் ஒரு 5 நாள் தங்கியிருந்தோம். நல்ல ஹோட்டலு, நல்ல சாப்பாடு, நல்ல இபாதத்தெல்லாம் எங்கெல்லாம் போகணுமோ என்னன்னு சொல்லி கூட வந்து, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் ஆஸ் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணாங்க. எல்லா விதத்துலையும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சிருந்தது. அங்கேருந்து நேராக வந்து அடுத்தது வந்து அஜீசியா வந்துட்டோம். அஜீசியா வந்துட்டு வந்து அங்கேயும் வந்து நல்ல கவனிப்பு, நல்ல இது அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இந்த பயணம் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து நல்லா அருமையாக அமைஞ்சுது. அப்புறம் நேரம் மீனாக்கு வந்தோம். மீனாவில் வந்து மீனாவில் தங்கியிருந்தோம். மீனாவில் வந்து அந்த இப்போ கவர்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டிஸு இதெல்லாம் மாறி போயிருந்தெல்லாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் வளைஞ்சி கொடுத்து நீங்கள் போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் வந்து என்னென்ன சவரட்சணை பண்ணணுமோ, என்னென்ன வந்து நமக்குலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் வந்து சாப்பாடு விஷயத்துலேருந்து வந்து ரொம்ப கேர் எடுத்தாங்க. ஏன்னா வந்து டோட்டலி வந்து சவுதி கவர்மெண்ட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறதால வந்து எப்படி இருக்குமோ, சாப்பாடுலாம் எப்படி இருக்குமோ, நமக்கு வந்து சரியாக வருமா சொல்லி அந்த பயம்லாம் இருந்தது. பட் அதுக்கு அதையும் தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நம்ம சாப்பிட்றது சாம்பார், ரசம் இதெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணி ஒயிட் ரைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நிம்மதியாக இருந்து அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி கல்லூரி போகிறதுக்கு ஜம்ராத்து போகும்போது அந்த ரூமும் அந்த A கிளாஸில் வந்து, ஏன்னா சில பேர் அந்த பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது எடுத்துன்னு போய் போட்டுருவாங்க. அது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்க சமாச்சாரம் தான். ரொம்ப தூரமாக இருந்துடும், அங்கேருந்து வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லா விஷயத்துலையும் கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காம ஒரு 500 மீட்டருக்குள்ளவே வந்து ரூம் கிடைச்சிது. போய் ஜம்ராத்தில் போய் முதல் நாள் வந்து பெரிய ஜம்ராத்தில் கல் எறிஞ்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 நாள் வந்து ஜம்ராத்தில் கல் எறிஞ்சிட்டு அங்கே வந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கூட கிட்டே இருந்து ஒரு கைடு ஃபுல்லாகவே என்ன இதுன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி ஆள் ஒவ்வொருத்தரையும் வந்து வாட்ச் பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க அழிச்சுன்னு வந்தாங்க க்ளீனாக. அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து ஹரம் ஷரீஃப் மெக்காவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து 5 நாள் இங்கேயும் வந்து நல்ல ஹோட்டலு டவரில் வந்து தங்க வச்சுருக்காங்க. நல்ல இடம், நல்லா இது, எந்த ஒரு தொல்லையும் இல்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சிது. சாப்பாடும் அதே ஆஸ் யூஷுவல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா விதத்துலையும் வந்து நல்லா வந்து அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சிருந்தது. அதாவது என்ன நினச்சி வந்து நினச்சின்றதுல பயந்து எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ சொல்லி பயந்து போனதை வந்து அதையும் தாண்டி வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக போயிடுச்சு இந்த பயணம். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஸோ இனிமேல் நான் வந்து ஒரு 10-15 பேர் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அடுத்த வருஷம் போகுது. சரி, உம்ராவும் பண்ணுறாங்க, ஹஜ்ஜும் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க வந்து எல்லாருக்கும் வந்து நான் சொல்லணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைவாக இருக்கிற வந்து இதில் வந்து நம்ம பணமும் வந்து அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. மனசு நிறையணும். அந்த மனசு நிறைஞ்சி அவங்க அழிச்சு போயிட்டு வந்தது வந்து மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க அவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணாங்க. இது ஹஜ்ஜு பயணன்றது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிடிச்சது தான். எல்லா கேட்டகரிஸும் வருவாங்க. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து கோஆப்ரேஷன் பண்ணி அழிச்சுன்னு போகிறது வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. என்னுடைய ஆப்ஷன் என்னன்னா வந்து யாராவது போகணும் செய்யணும் கொஞ்சம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதுலேயே இந்த ஆதம் இன்டர்நேஷ்னல்லையே வந்து புக் பண்ணுங்க. நல்லா அருமையாக பார்த்துக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.